ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா. கேரட் அல்வாவுக்கு செய்ய தேவையான பொருள்லாம் வந்துட்டு ஒரு பவுல் அளவு கேரட் வந்துட்டு துருவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போது கேரட் வந்துட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கோம். அதுக்கு 3/4 கப் வந்துட்டு நாங்கள் சர்க்கரை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி திராட்சை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் சூடானதுக்கப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காவை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம முந்திரி திராட்சையை கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம போட்ட திராட்சை வந்துட்டு நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த துருவி வச்சிருந்த கேரட்டை வந்துட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு போட்டப்போ ஃபுல் கடாயும் ரொம்புற மாதிரி இருந்துச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் நெய்யிலே வெந்துச்சு. நெய்யில் வெந்ததுக்கப்புறம் இவ்வளோண்டு சுருங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பால் ஊற்றி 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணியிலேயே திரும்பி இந்த கேரட் வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கலராக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நல்லாவே ட்ரை ஆகி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. கூடவே வாங்க சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.